ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறவங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பாவும் நம்முடைய மல்லியும் வந்து பிரிக்கிற முயற்சியில் வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து ஈடுபட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்காதனால வந்து நம்முடைய மல்லி வந்து சுயமாக வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுத்தாங்க. அதில் வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து சரியான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டுட்டாங்க. இதை வந்து நம்முடைய விஜய் வந்து நம்மளது தான் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மேனு ஒரு 50-60 பேரை வந்து கம்பெனியில் வச்சு ரன் பண்ணுறவருக்கு வந்து ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருந்தா அவங்கள வந்து தீர விசாரித்து தான் வந்து வேலையை விட்டு தூக்குவாங்க. அந்த மாதிரி வந்து நம்முடைய மல்லியை வந்து நல்லா வந்து புரிஞ்சு வச்சுட்டு இருக்க நம்மளுடைய விஜய் வந்து எதுக்காக நீ வந்து அந்த கம்பெனிக்கு வந்து போன மல்லி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இருந்தாருன்னா இந்த அளவுக்கு வந்து கோவப்பட்டு நம்முடைய மல்லியை வந்து அவருடைய மனசுலேருந்து வந்து தூக்கி எரிஞ்சிருக்க மாட்டார் தாங்க சொல்லுவேன். ஏன்னா வந்து விசாரிச்சிருந்தா இப்படி தான் வந்து வெண்பா வந்து நான் யார்கிட்டையும் வந்து கையாண்டக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு ஒரு வேலை வந்து ரெடி பண்ணியிருந்தா, அதுவும் போக ஏதோ ஒரு எமர்ஜென்சினா வந்து உங்களுடைய அக்கா கிட்டேயும் அந்த ரஞ்சிதா கிட்டேயும் காசுக்கு போய் நிற்க வேண்டியது இருக்குது. அதே நான் வேலைக்கு போனானே என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா வெண்பாவுக்கு தேவையானதும் எனக்கு தேவையானதும் நானே வந்து பார்த்து பண்ணிக்குவேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நம்முடைய மல்லிகை செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாவே வந்து அவர் ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அதுவும் போக அந்த கம்பெனியில் வந்து போய் வேலைக்காக போனதுக்காக வந்து அந்த விஜயோட கம்பெனியோட டெண்டர் வந்து போனதுக்கே வந்து நம்ம மல்லி தான் காரணன்றதை வந்து நினச்சிருக்காரு. பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவுமே வந்து தப்பு. ஏன்னா வந்து நம்முடைய மல்லிக்கு பார்த்திங்கன்னா விஜயோட ஆஃபீஸில் வந்து என்ன நடக்குது, எவ்வளோ வந்து டெண்டர் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயம் வந்து தெரியாது. ஏன்னா வந்து மல்லியோட வேலை வந்து வீட்டில் வந்து இருக்கிறதோட சரிங்க வெண்பாவை வந்து ஸ்கூல் கூப்பிட்டு வருது. இந்த இதில் வந்து எப்படி அந்த டெண்டரோட அமௌண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்து அந்த கம்பெனியில் வந்து சொல்லியிருக்க போகிறாங்க. அதுபோல் நம்மளுடைய மல்லி வந்து விஜய்க்கு வந்து துரோகம் நினைப்பாருங்க அப்படின்றத எப்படி நம்மளுடைய விஜய் வந்து நினச்சிருக்காருந்தாங்க தெரியல. கண்டிப்பாக வந்து நம்முடைய வெண்பா வந்து விஜய்கிட்ட வந்து உண்மையை வந்து சொல்கிறப்ப நம்முடைய விஜய் வந்து உண்மையை வந்து வருத்தப்பட்டு மல்லியை வந்து அவர் வந்து வேலைக்கும் வந்து போக சொல்ல போகிறாரு. அதே சமயம் வந்து நான் வந்து உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மல்லி என்னை வந்து மன்னிச்சிருன்னு வந்து கேட்க போகிறாரு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதா பார்த்திங்கன்னா என்ன நம்ம வந்து என்ன தான் வந்து பிளான் பண்ணாலுமே வந்து அது வந்து எதுவுமே வந்து நடக்க மாட்டுது. கடைசியில் வந்து இந்த மல்லியை வந்து போட்டு ஜெயிச்சிடறாளே, இவளுக்கு வந்து ஏதோ ராசி இருக்குது, வெண்பாவும் மல்லியை வந்து பிரிக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. இப்போ வந்து விஜயை வந்து கோவப்படுத்தி விட்டு இந்த மல்லியை வந்து மனசில் வந்து தூக்கி எரிஞ்சிட்டான்ற மாதிரி வந்து பேச வச்சோம். கடைசியில் வந்து அதெல்லாம் வந்து தவிடு பொடி ஆக்குற மாதிரி இந்த வெண்பா போயிட்டு எல்லா உண்மையை வந்து சொல்லி கடைசியில் வந்து இப்போ மல்லி வந்து நல்லவளாக போயிட்டா நம்ம தான் வந்து கெட்டவளாக போயிட்டோம் விஜய்க்கு. அவர் விஜயோட மனசில் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம வந்து கெட்டவளாக தான் வந்து இருக்கோம். ஏன்னா வந்து மல்லியை வந்து எப்போ பாரு வந்து நம்ம தான் வந்து டார்கெட் பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டு விஜயை வந்து கோவப்படுத்திருக்காரு. நல்லாவே வந்து விஜய் புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அதனால் வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உஷாராக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி 2 கிரிமினல்களும் வந்து யோசிக்கிறாங்க. நம்முடைய மல்லியை வந்து நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியும். அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக வந்து நம்ம வெண்பா வந்து உண்மையை சொல்லி நம்முடைய மல்லிக்கு வந்து மல்லிகிட்ட விஜய் சாரி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.